தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தேவை அப்படிங்கிறது தான் அரசியல் கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை நீங்களும் வைக்கிறீங்க. இப்போ கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கள்ளச்சாராயம் விஷச்சாராயமாக மாறி அப்பாவி பொதுமக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிவதை நாம் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு துணை போகின்ற காவல்துறையிலிருந்து ஏனைய துறை உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளையும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். வெறும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதோ மாற்றம் செய்யப்படுவதோ இதற்கு தீர்வல்ல. எந்த ஜூரிசேஷனில் இந்த படுகொலைகள் நடைபெறுகிறதோ, இந்த கொலைகள் நடைபெறுகிறதோ அதற்கு காரணமானவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, தொழிற்சாலைகள் பயன்படுத்துகிற எத்தனால் என்பதை பயன்படுத்தி தான் இன்று இந்த பல உயிர்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்திருக்கிறார்கள். இந்த தொழிற்சாலையில் பயன்படுத்துகிற இந்த வேதிப்பொருள் எப்படி இந்த கள்ளச்சாராய கள்ளக்குறிச்சி வியாபாரிகளுக்கு கிடைத்தது? இதை யார் சப்ளை செய்தார்கள்? இதற்கு துணை போனவர்கள் யார்? துணை போன தனியார் நிறுவனங்கள் யார் என்பதை எல்லாம் கண்டறிந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு அந்த எந்த பகுதியில் இந்த சாவு நடந்ததோ அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து துறை உயர் அரசு இயந்திரத்தையும் பொறுப்பேற்க செய்ய வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டில் இனி ஒரு காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத தடுப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அமையும். கடந்த ஆண்டு 22 பேர் செத்து போயிருக்காங்க. இப்போ 30க்கும் அதிகமாக 36க்கும் அதிகமானோர் தொடர்ந்து உயிரிழப்பு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது அரசினுடைய அலட்சியம் காரணமா நினைக்கிறீங்களா, இல்ல வேற எதை நீங்க காரணமா பாக்குறீங்க? அரசு என்பது முதலமைச்சரும் அமைச்சரவையும் தான் அரசு. ஆனால் முதலமைச்சரும் அமைச்சரவையும் அங்கு மாவட்டத்தில் பணியாற்றலை. பியூரோக்ரசி என்று சொல்லக்கூடிய அரசு உயரதிகாரிகள் தான். அது காவல்துறையாக இருக்கலாம், மது ஒழிப்புத்துறையாக இருக்கலாம், வருவாய்த்துறையாக இருக்கலாம், என எந்த துறையாக இருக்கலாம், அவர்கள் முழுவதும் கூண்டோடு பொறுப்பேற்க வேண்டும். குறிப்பாக இது எந்த பகுதியில் விற்கப்பட்டதோ அந்த பகுதியில் அனைத்து உயரதிகாரிகளையும் பொறுப்பாக்கி யார் துணை நின்றார்கள் என்பதை கண்டறிந்து அவர்கள் கொலை வழக்கு அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தால்தான் ஏனைய பகுதிகளிலே இது போன்ற விஷச்சாராயங்களோ கள்ளச்சாராயங்களோ பாக்கெட் சாராயங்களோ விற்பனை செய்வதை தடுப்பதற்கு அனைத்து துறை உயரதிகாரிகளும் முழுமையாக ஈடுபடுவார்கள். மாவட்ட நிர்வாகம் கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை இதோட முடிவுக்கு வந்துருமா? கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டால் மட்டும் இது போதாது. இது விற்பனைக்கு அனுமதித்த காவல்துறை அதிகாரிகள், விற்பனைக்கு உடந்தையாக இருந்த அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் யார் என்பதை நம்முடைய நேர்மையான உளவுத்துறை அதிகாரிகளை கொண்டு விசாரித்து அவர்களையும் இந்த வழக்கில் சேர்த்து குற்றவாளி கூண்டில் ஏற்ற வேண்டும். அப்போதுதான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஆளும் கட்சியை சார்ந்த நபர்களுக்கும் இது தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி இருந்தால் அது ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, கூட்டணி கட்சி என்று பார்க்கக்கூடாது. அனைவர்கள் மீதும் இரும்புக்கரம் கொண்டு இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த நடவடிக்கையை கண்டிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இது மாண்புமிகு முதலமைச்சர் இப்போதே மிக கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். முழு விவர அறிக்கை கிடைத்த பிறகு மிக கடுமையான ஒரு நடவடிக்கை மேற்கொள்வார். இதை குறித்து நாளை சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நான் விவாதிக்க இருக்கிறேன். நன்றி.